ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீஸா பாக்கெட் பஃப் பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் ஸ்நாக்ஸும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் மைதா சேர்த்துக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி கையில் வந்து இந்த மாதிரி பிடிச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து வார்ம் வாட்டர்லாம் எடுக்கணும்னு இல்லை, நார்மல் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு வெட் கிளாத்தில் வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 கார்லிக் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன வெங்காயத்தை வந்து இதில் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கேரட் அது நல்லா இதில் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு ஆஃப் குடமிளகாவையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்குது இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஷெஷ்வான் சாஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பீஸா சாஸ் கூட சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் வந்து சில்லி சாஸ், அதேமாதிரி ஒரு ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சீஸ் வந்து நல்லா துருவிக்கோங்க. நம்ம ஸ்டஃபிங் பண்ணும்போது நல்லா சூப்பராக இருக்கும். சீஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு சீஸ் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து மாவு பிசைஞ்சு வச்சோம்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா 2ஆக பிரிச்சுட்டு இந்த மாதிரி மேலே வந்து மாவு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு நல்லா திரட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நல்ல ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் தான். நம்ம சேனலில் கிவ் அவே கொடுக்கலான்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து 2K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து 2 பேருக்கு கிவ் அவே வந்து கொடுக்கலான்னு இருக்கோம். அதுக்கு வந்து சிம்பிளான இது தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பராக யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டோட தான் நம்ம கிவ் அவே வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். மறக்காமல் உங்கள் சப்போர்ட் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக நாங்களும் வந்து கிவ் அவே கொடுக்கலான்னு இருக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம வந்து அந்த ஸ்லைசஸ்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு டெக்கரேஷனுக்காக நான் ஃபோர்க் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டு இப்போ வந்து நல்லா சூடான எண்ணெயில் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான பீஸா பஃப் வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி, பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டோடு வரேன். பாய்.